ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இருக்கிறது நியூசிலாண்டில். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் vlog. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆல்ஃபகா ஃபார்ம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் ஹாமில்டனில் கார்டன்டன் பகுதியில் தான் இந்த ஃபார்ம் இருக்குது. நாங்கள் இருக்கிறது சார்ட்வெல் ஏரியாவில். எங்கள் வீட்டிலேருந்து சுமார் ஒரு 9.4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இந்த ஃபார்ம் இருக்குது. சுமார் ஒரு 13 நிமிஷம் இந்த ஒரு டிரைவு. ரொம்ப ஒரு அழகான இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவுக்கு இந்த ஃபார்முக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரவுண்ட் அபவுட் அதுக்கு தான் நெருங்கிட்டு இருக்கோம். அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் ரவுண்ட் அபவுட் சைனு. நம்ம இப்போ இருக்கிறது 50 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டில் தான் நம்ம இருக்கிறோம். செகண்ட் எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா கார்டன்டன் ஊர், அந்த ஊருக்கு தான் நம்ம போகிறோம். சைன் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்குது. இதுலேருந்து நம்ம இப்போ செகண்ட் எக்ஸிட் எடுக்க போகிறோம். இன்றைக்கி சாட்டர்டே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டிராஃபிக் இல்லாமல் இருக்கிறோம். இதுலேருந்து தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடு. இங்கே ஸ்பீட் ரொம்ப முக்கியம் டிரைவிங் பண்ணும்போது. ரொம்ப அழகான ஒரு ஊர். இன்னும் நம்ம சிட்டிலேருந்து வெளியே போகல. வி ஆர் ஜஸ்ட் நியரிங் தட். இது இனி ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் அபவுட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்ப அழகான ஒரு வெதர். ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, ரொம்ப ஒரு குளிராகவும் இல்லை, ரொம்ப ஒரு சின்ன ஒரு க்ளவுடி இருக்குது. ஸோ ரொம்ப அழகான ஒரு வெதரில் தான் நம்ம இன்றைக்கி அந்த ஃபார்முக்கு போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி லிமிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டுருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா சிட்டி லிமிட்க்கு வெளியே போனீங்கன்னா நிறைய ஃபார்ம் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சின்ன சின்ன வீடுகள் பார்க்குறது எல்லாமே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மிங் தான் நிறைய நடக்கும். அதே மாதிரி நிறைய மாடுகள், ஆடுகள் நிறைய இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மாடுகள் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வளைவில் கூட அவங்க இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டில் தான் நம்ம வளையணும்னு சொல்லிட்டு போர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே ஸ்பீடை ரொம்ப கண்ட்ரோலாக தான் ஓட்டணும். இல்லாட்டி கண்டிப்பாக ஃபைன் அடிப்பாங்க. எங்கே போலீஸ் நிற்பாங்கன்னே நமக்கு தெரியாது. சடனாக அந்த சைரனை போட்டு பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் இங்கே உள்ள ஸ்பீட் லிமிட் ஸ்பீடோடு ஓட்டுறது ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் இது நம்ம லிமிட் சிட்டி லிமிட்லேருந்து அவுட்டரில் இருக்கிறனால வீடுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான மாடுகள். அவங்களுக்கு ஒரு எல்லைன்னு கிடையாது. அந்த ஃபார்ம் ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே எங்கே வேணாலும் அவங்க மேயலாம். நம்ம ரைட்டில் போனோன்னா கேம்பிரிட்ஜ், ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா டவுப்ரின்னு சொல்கிற ஒரு ஊர். பட் நம்ம இப்போ போகிறது லெஃப்ட் சைடில். நம்ம இப்போ லெஃப்டில் தான் நம்ம கார்டன்டன் ஊருக்குள்ளே நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் போக போகிறோம். சைடில் போன இடம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நம்ம கிரேவியார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, சுடுகாடு. இங்கே ஒரு குறிப்பிட்டான ஒரு ஏரியாவில் தான்
சுடுகாடு, கிரேவி யார்டு வந்து வச்சுருப்பாங்க. எல்லா இடமும் நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ இங்கே உள்ள ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர். நம்ம கார்டன்டன் நம்ம அந்த ஃபார்முக்கு போகிற வழியில் தான் ஒரு அழகான ஒரு பைபிள் காலேஜ் கூட அங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபார்முக்கு ரொம்ப பக்கமாக வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்ததாக நம்ம வந்து அந்த ஃபார்மை ரொம்ப நெருங்கிட்டோம். ஃபைனலி நம்ம வந்து அந்த ஃபார்முக்கு வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் போர்டு பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்டோன் ஆல்ஃபகா ஸ்டட்டுன்னு போட்டிருக்குது. இந்த ஃபார்முக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம போகிறது வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது. வண்டியை பார்க் பண்ணலாம். we have reached the spot. ஓகே, நம்ம வந்து இப்போது அந்த ஃபார்முக்குள்ளே போகிறோம். இதான் அந்த அந்த என்ட்ரன்ஸு. இன்னைக்கு சாட்டர்டே ஓப்பனாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து பார்க்கிங் ஏரியா கூட இருக்குது. இதுதான் அதோட ஹவர்ஸு. மண்டேஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். டெய்லியும் வந்து 10 to 4. இதோ என் பையன் கையில் வச்சுருக்கிறது வந்து ஃபார்ம் அந்த அனிமலுக்கு போட வேண்டிய ஃபுட்டு. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. எங்களுக்கு வந்து ஒரு கைடு இருந்தாங்க. அவங்க வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஆல்ஃபகாஸ் வந்து எப்படி நம்ம வந்து அதுக்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணலாம், என்ன சாப்பிட கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, அப்படி உள்ள நிறைய வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த கைடு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போது நம்ம அந்த ஃபார்முக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லா இடமே இந்த இடம் பார்த்திங்கனாலே ரொம்ப வந்து ஒரு அவுட்டர் ஏரியா மாதிரி, லைக் ரொம்ப ஒரு நேச்சுரலாக இருக்கும். எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. எல்லாமே அந்த க்ரியேட்டிவ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான, பார்த்திங்களா ஒரு கிளிக்கூடு இருக்குது. அது கூட ஒரு அழகான வுட்டில் தான் காவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சும்மா பெயிண்ட் பண்ணிட்டோ ரொம்ப அப்படி அட்ராக்டாவாக அவங்க பண்ணலை. ரொம்ப நேச்சுரலாக தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு போகிறதுக்குள்ள வழிகள் கூட அவங்க நமக்கு அந்த ஒரு ஃபென்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஃபென்ஸ்லேருந்து நம்ம அந்த சைட் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழகான ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்களா வந்துட்டார் நம்மளோட ஆல்ஃபகா. இவர் தான் நம்ம ஆல்ஃபகா. ரொம்ப ஒரு அழகான ஒரு அனிமலு. இந்த அனிமல் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வெரி ஃப்ரெண்ட்லி. அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு அனிமல். அதோட நேச்சர் வந்து ரொம்ப காம் அண்ட் குவைட்டாக இருக்கும். அது வந்து நம்மளை கடிக்காது. மற்ற அனிமல்ஸ் மாதிரி நம்மளை ரொம்ப கடிக்காது. நம்ம அதுக்கிட்ட ரொம்ப ஜென்டலாக அப்ரோச் பண்ணோன்னா அதுவும் நம்மள்கிட்ட ரொம்ப ஜென்டலாக அப்ரோச் பண்ணோம். பார்த்திங்கன்னா என்னோட பையனோட கையில் வந்து அந்த ஃபுட்டு இருந்துச்சு. அந்த ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து நம்மள்கிட்ட அதுவே வந்து நம்ம கையிலேருந்து அது வந்து வாங்கி சாப்பிடும். இந்த அனிமல்ஸ் ஆக்சுவலி ஒரு டொமெஸ்டிக் அனிமல்ஸ் தான். அதோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா. எஸ்பெஷலி இது எங்கே நீங்கள் பார்க்க முடியும்னா ஹை எடன்ஸ் மவுண்டன்ஸ் ஆஃப் பெரு, பொலிவியா அந்த மாதிரி ஏரியாவில் தான் இருந்துச்சு. இவங்க வந்து ரொம்ப வெரி ரிலேட்டட் டு லாமாஸ்ன்னு சொல்கிற ஒரு அனிமலுக்கும் இவங்களுக்கும் ரிசம்பிளன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அது வந்து சேம் ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஆல்ஃபகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சோஷியலாக இருக்கிற ஒரு அனிமலு. பார்த்திங்கன்னா அதோட முகங்கள், அவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஸ்கின்னு. அவங்க ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐஸ், ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஐஸ், லாங் லேஷஸ், ஒரு அழகான ஒரு அனிமல் தான் ஆல்ஃபகா. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி ஆல்ஃபகாஸ்.
இவங்கள நம்ம ஃபீட் பண்ணலாம். பட் ரொம்ப நியூ பார்ன் ஆல்ஃபகாஸை வந்து நம்மளை வந்து ஃபீட் பண்ண விட மாட்டாங்க. அவங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க பேபி ஆல்ஃபகாஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இவங்க பரவாயில்ல, இவங்க கொஞ்சம் க்ரோன் அப் தான். நீங்கள் ஆல்ஃபகாஸோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 years வரைக்கும் அவங்க உயிர் வாழ்வாங்க. அதே மாதிரி ஆல்ஃபகாவோட கர்ப்ப காலம் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 11 to 12 months அதோட கர்ப்ப காலம் இருக்கும். பேபிஸ் வந்து பிறந்த உடனே ஒரு 7 to 9 kgs வெயிட் இருக்கும் பேபிஸ்க்கு. பொதுவான ஒரு ஆல்ஃபகா, ஒரு நல்ல மெச்சூர்ட் அடல்ட் ஆல்ஃபகாவுக்கு வந்து நியர்லி 50 to 80 kilograms வெயிட் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. இதெல்லாமே நம்ம பார்க்குறது வந்து குட்டிகள் தான், ரொம்ப பேபிஸ் கிடையாது. ஒரு ஒரு டாட்லருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி உள்ள ஏஜ் ஆல்ஃபகா தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம அங்கே ஃபார்மில் வந்து நிறைய கோழியும் இருக்குது. அவங்களோட ஆல்ஃபகாவோட ஸ்கின் வந்து பயங்கர சென்சிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி தெர்மோ ரெகுலேஷனுக்காக, பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்காக ரொம்ப யூஸாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் வந்து அது வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. அந்த ஸ்கின்ல நியர்லி 22 கலர் ஷேட்ஸ் வந்து அவங்களோட ஸ்கின்ல இருக்குது. லைக் ஒயிட், பிளாக், கிரே, ரோஸ் கிரே, ஒயிட் கிரே அப்படின்னு சொல்லிட்டு, சில்வர் கிரேன்னு சொல்லிட்டு நிறைய. ஒரே பண்ணையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோழிகள், கினி கோழிகள் கூட இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ஃபகா குடிக்கிறதுக்காக தண்ணி அதே அந்த ஃபென்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம இப்போ அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா இனியும் நிறைய ஆல்ஃபகா இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு அழகான ஒயிட் கலரில், ஒரு ப்ரௌன் கலர். நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஸ்கின் கலர் நிறைய 22 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் உள்ள ஆல்ஃபகா பார்த்துட்ருக்கோம் நம்ம. மறுபடியும் வந்து என்னோடய பையன் வந்து அதை ஃபீட் பண்ணுறான் பாருங்கள். ரொம்ப அழகாக வந்து அதோட பல்லு வந்து நம்மளோட கையில் படாத மாதிரி ரொம்ப அழகாக சாப்பிடுது. இதுதான் அதோட சாப்பாடு. இது என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்காவது ஃபீட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து காஸ்ட் எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த ஒரு பேக்கெட் கொடுத்துருவாங்க நம்ம ஃபீட் பண்ணுறதுக்காக. இது கொஞ்சம் உட்கார்றதுக்காக உள்ள இடங்கள் வச்சுருக்காங்க. இது சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் நானும் என்னோடய பையனும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏரியாஸில் ஆல்ஃபகா பார்க்கலாம் நீங்கள். ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃபார்ம் அது. நல்ல ஒரு பெரிய ஒரு லேண்டில் தான், ஓப்பன் ஸ்பேஸில், அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத ஒரு ஸ்பேஸில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இது ஒரு ரொம்ப அழகான ஒரு கருப்பு, வேறு ஒரு கலரும் இல்லை, லைக் ஒரு பிளாக், கிரேஷ் பிளாக் கலரில் நீங்கள் பார்க்கலாம். இதோட ஆவரேஜ் ஹைட் பார்த்தீங்கன்னா 3 feet வரைக்கும் இது வந்து 3 அடி வரைக்கும் இது வளரும். அதோட முடிகள் தான் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு பார்ட் அவங்களோட பாடியில். அது வந்து நம்ம நிறைய காரியத்துக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் பிளாங்கெட்ஸ் பண்ணுறாங்க, ஸ்வெட்டர்ஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு தெர்மோ ரெகுலேஷன் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு குளிர்தன்மையை ஒரு டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு மெட்டீரியல் ஃபர் தான் இந்த ஆல்ஃபகாக்கு இருக்குது. இதோ பாருங்க, ஒரு கூட்டமாக ஆல்ஃபகாஸ். இவங்களோட ஏஜ் ரேஞ்சு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக இவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டான ஏஜ் மாதிரி தெரியலை. ஒரு ஐ திங்க் ஹார்ட்லி ஒரு 2-3 years ஓல்டாக இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் ஃபுல்லாக அந்த ஆல்ஃபகாஸ்க்காக தான். அவங்க எங்கே வேணாலும் நல்லா தூரமாக நல்லா ஃப்ரீயாக வந்து அவங்க ஓடி அவங்க விளாடலாம், நடக்கலாம், மேயலாம். அவங்களோட கழுத்து பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்.
ரொம்ப ஒரு அழகான ஒரு போஸ்டர் பாருங்கள். அவங்களோட கழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு போஸ்டரு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு அனிமல், ரொம்ப காமான ஒரு அனிமல், ரொம்ப சவுண்டு போடாத, ரொம்ப அதுங்க ரொம்ப ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அனிமல் தாங்க இந்த ஆல்ஃபகா. அதோட காது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்பியர் ஷேப்பில் தான் அதுங்களோட காதுகள் இருக்கும். ஆனால் நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா லாமாஸ்க்கு வந்து ஒரு பனானா ஷேப் காதுகள் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபார்ம்லேருந்து அவங்களோட ஸ்டோருக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆல்ஃபகாவோட ஃபர்லேருந்து அந்த ஸ்கின்லேருந்து செஞ்சது தாங்க. இது எல்லாமே எல்லா பொருட்களுமே. இது ஒரு அழகான பெயிண்டிங் சேல்ஸ்க்காக வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸ் ஆஃப் ஆல்ஃபகா டால்ஸ்க்குமே ஒரு ரேட்ஸ் இருக்குது, ஒரு ப்ரைஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கம்மல் பார்த்தீங்கன்னா அது கூட ஆல்ஃபகாவோட ஃபரில் தான் செஞ்சுருக்காங்க. $19 போட்டிருக்குது ஒரு கம்மலுக்காக. அப்படின்னா ஒரு சுமாராக ஒரு நம்ம ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 rupees வரும். இது ஒரு அழகான பெயிண்டிங்ஸு. இது அவங்களோட சோப்பு, ஃபெல்டட் சோப்புன்னு சொல்லிட்டு $16. நாங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதோட இன்னும் அதை பற்றி டீட்டெயில் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். ரொம்ப ஒரு நேச்சுரலாக நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பயங்கர ஒரு நேச்சுரல் ஃபீலில் தான் அவங்க வந்து ஒரு பொருட்களும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ஃபகாவோட ஃபரில் செஞ்ச ஒரு பிளாங்கெட்ஸ். அது உண்மையாகவே நல்ல குளிர் தாங்குகிற ஒரு பிளாங்கெட்ஸ் இதெல்லாம். பார்த்திங்களா, ஹேண்ட்மேடு ஆல்ஃபகா பிளாங்கெட்டு $329. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள். ஹாலோ அண்ட் லைட், நல்லா சாஃப்டாக இருக்கும், ஹைப்போஜெனிக்கு, வார்மர், நல்லா வார்மாக இருக்கும், அலவுஸ் பாடி டு ப்ரீது, ஃபயர் ரெசிஸ்டன்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ $329 நம்ம ஒரு காசுக்கு எப்படியும் வந்து ஒரு 15,000-16,000 rupees. ஆனால் உண்மையாகவே வேர்த்தான ஒரு குவாலிட்டியான ஒரு பிளாங்கெட்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பொருட்கள், சின்ன சின்ன பெயிண்டிங்ஸு. இது வந்து ஒரு ப்ரோஷ். மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஆல்ஃபகா ஹேண்ட் ஃபெல்டட் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆல்ஃபகாவோட அந்த ஃபரில் செஞ்சது தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து குஷன் கவர்ஸ் வச்சுருக்காங்க, ஷ்ரக்ஸு, அந்த டேபிளில் போடுவோம் இல்லைங்களா ப்ளேஸ் மேட்டு, அது பின்ன நிறைய இந்த மாதிரி பாட்ரீஸ். இது சும்மா டிஷர்ட் பிள்ளைங்களுக்காக ஆல்ஃபகா படம் போட்டு உள்ள டிஷர்ட்ஸ் இருக்கும். இதோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபகா வந்து கூலாக ஒரு கிளாஸஸ் எல்லாம் போட்டு ஒரு டிஷர்ட், மென்ஸ்க்கு, ஃபீமேல்ஸ்க்கு, கிட்ஸுக்கு. அதே மாதிரி இதெல்லாம் வுல்லு. அப்படின்னா நிறைய பேர் நம்ம இந்த ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய வயசானவங்க வந்து இந்த நெட்டிங் பண்ணுவாங்க. இந்த நெட்டிங்கில் உள்ள இந்த வுல் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஸ்பெஷலாக ஆல்ஃபகா ஃபரில் செஞ்ச
நூல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 25 கிராம் அப்படின்னா 150 மீட்டர்ஸு, அந்த ஒரு ரோல் வந்து 150 மீட்டர்ஸ் இருக்கும்னு போட்டிருக்காங்க. இது சும்மா ஒரு சைட் பிளேட்ஸ் மாதிரி டிஷ்ஷஸ்ஸு. அது வந்து நம்ம ஆல்ஃபக்காவோட ஷேப்பில் ஒரு செராமிக் பிளேட் மாதிரி வச்சுருக்காங்க. கப்ஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பின்ன நல்ல ஒரு சாக்ஸ் இருக்குங்க. அப்படின்னா நம்ம இந்த வின்டர் டைம்லலாம் யூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப அழகான சாக்ஸ், அப்படின்னா நல்லா குளிர் தாங்குற மாதிரி சாக்ஸு. அது வந்து $35 ஒரு பேர் வந்து. $35 நம்ம ஊரில் உள்ள காசுக்கு எப்படியும் வந்து ஒரு 600-700 ருபீஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஏரியாவில் எது எடுத்தாலும் $5 ஈச்சுன்னு போட்டிருக்காங்க. நம்ம என்ன பொருள் எடுத்தாலும் இதுலேருந்து அது வந்து $5 தான். ஒரு 250 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சும்மா ஒரு சக்ஸலண்ட் பிளான்ட் மாதிரி வைக்கலாம் வீட்டில். அதுக்குள்ளே அதே மாதிரி ஆல்ஃபக்கா ஷேப்பில் நாங்கள் இன்றைக்கி வந்து இதுலேருந்து ஒரு பாட்டை எடுத்தோம், நாங்கள் வாங்கியிருக்கோம். அது வந்து $19. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது சும்மா க்ரீட்டிங் கார்ட்ஸு. போன வருஷம் நாங்கள் வந்த டைமில் இதே மாதிரி ஒரு பொம்மை பையனுக்கு வாங்கி கொடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போவும் பார்த்திங்கன்னா அதோட ஃபர் ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஃபர் வந்து நம்ம கையில் அப்படி ஒட்டாது, ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. மற்ற டால்ஸில் பார்த்திங்கன்னா அதோட முடியெல்லாம் வந்து அதுலேருந்து கையில் பிடிச்சிங்கன்னா வரும் இல்லையா, நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் சொல்லுவோம். பட் இது அப்படி கிடையாது, ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் ஒரு பொம்மை நாங்கள் வாங்கியிருந்தோம் போன வருஷம். கொஞ்சம் பெயிண்டிங்ஸு, மொபைல் கவர்ஸ், ஹேட்டு, ஐ மீன் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபக்கா அனிமலோட ஒரு பிக்சர்ஸ் இருக்கும். இது வந்து சும்மா ஒரு கீ செயின் மாதிரி உள்ள இது. அதோட ஃபர்ரே தனியாக வைக்கிறாங்க, அவங்க சேல்ஸ் வச்சுருந்தாங்க. மேட்டு, அதோட ஸ்வெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம இதை வந்து நார்மலாக வந்து வாஷிங் மிஷின்லலாம் வாஷ் பண்ண முடியாது. வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுருங்கிடும். இதுக்குன்னு வந்து ஒரு டெலிகேட் வாஷிங் தான் நம்ம கொடுக்கணும். டெய்லியும் யூஸ் பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணவும் முடியாது. நல்லா கொஞ்சம் சன்லைட்டில் தான் நம்ம இதை வந்து ட்ரை பண்ண முடியும் யூஸ் பண்ணிவிட்டு. பார்த்திங்கன்னா தலையில் போடுற அந்த கேப்ஸு, கையில் போடுற க்ளவ்ஸ், நல்லா வார்மாக வச்சுக்கிற மாதிரி உள்ள பொருட்கள் இதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆல்ஃபக்கா ஃபர்ல தான் செஞ்சது. ஓகேங்க, நம்ம இப்போது ஆல்ஃபக்காலேருந்து அந்த ஃபார்ம்லேருந்து நம்ம இப்போது வெளியே வந்திருக்கோம். வெளியேனா இன்னும் வந்து கார்னர் ஸ்டோன் ஏரியாவில் தான் இருக்கும், அந்த ஃபார்ம்குள்ளே இருக்கும். பட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் அதில் தான் இருக்கும். பின்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு காஃபி ஏரியா இருந்துச்சு, காஃபி ஷாப் மாதிரி. சரி, பையன் வந்து ஐஸ்கிரீம் கேட்டாப்புல. இது வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்து பர்த்டே பார்ட்டிஸு, சட்டம் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸு, ஒரு நம்ம ஊர் மாதிரி நிறைய ஜனங்க இருக்க மாட்டாங்க. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நிறைய பார்ட்டிஸ் எல்லாம் செய்வாங்க. என் பையன் வந்து ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு காஃபி ஷாப்பு. காஃபி ஷாப்பில் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல, கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. இது நம்ம பார்க்கிங் ஏரியா. ஒரு அழகான ஒரு கிராமம் ஸ்டைலில் ரொம்ப அழகான ஒரு இடமா இருந்துச்சு. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எங்களோட வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு போடணுன்னு இருக்கோம். நன்றி.